திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே செங்கல் சூளை ஊழியர் கொலை வழக்கில் வடமாநில சிறுமி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். காதல் விவகாரத்தில் ஒடிசா குடும்பத்தினர் கொலையாளிகள் ஆனது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த தும்பலப்பட்டி கிராமத்தில் செங்கல் தயாரிக்கும் சேம்பர் இயங்கி வருகிறது. இந்த சேம்பரில் கணக்கராக வேலை செய்து வந்தவர் 23 வயதான சரவணன். ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு சேம்பருக்கு சென்ற சரவணன் மறுநாள் வீடு திரும்பவில்லை. பல இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்காதவர் செங்கல் சேம்பரில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அந்த பகீர் தகவல் கிடைத்து சரவணனின் உறவினர்களும் சேம்பரில் திரண்டு கண்ணீர் கடலில் மூழ்கினர். சரவணனை கொலை செய்த குற்றவாளியை கைது செய்ய கோரி அங்கு வந்த போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். இதற்கிடையே கொலை நடந்த இடத்தில் தடயங்களை சேகரித்த போலீசார் சரவணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். முதற்கட்டமாக சேம்பரில் பொருத்தியிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது சம்பவம் நடந்தன்று இரவு சேம்பரில் வேலை பார்க்கும் ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த கோபால் என்பவரின் மகள்கள் தங்கியிருந்த அறைக்கும் சரவணன் சென்று சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்த காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதனை வைத்து சிறுமிகளை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் தீவிரமாக விசாரணை செய்தனர். அதில் 16 வயது சிறுமியை சரவணன் காதலித்து வந்ததாகவும் சம்பவத்தன்று இரவு சிறுமியை சரவணன் மறைவான இடத்திற்கு அழைத்து சென்றபோது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் ஆத்திரமடைந்த சிறுமி சரவணனை தள்ளிவிட்டதில் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார். பின்னர் தனது தந்தை மற்றும் 14 வயது தங்கையிடம் நடந்ததை சிறுமி கூறிய போது கொலையை மறைப்பதற்கு இருவரும் உதவி செய்ததும் விசாரணையில் அம்பலமானது. இதனையடுத்து வடமாநில தொழிலாளியான கோபால் மற்றும் அவரது 2 மகள்களையும் போலீசார் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காதல் விவகாரத்தில் தனிமையில் பேசிக் கொண்டிருந்த போது சிறுமியால் தள்ளிவிடப்பட்டுதான் இளைஞர் உயிரிழந்தாரா அல்லது சிறுமியின் தந்தையால் அடித்து கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகமும் நீடிக்கிறது. இதனால் விசாரணையின் முடிவில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.